Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜக மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 பாஜகவிலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியவர் தான் மைத்ரேயன். இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கூட பாஜகவில் இருந்தார், மறுபடியும் அதிமுக, இப்போ திமுகவில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் திமுகவுக்கு சேர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து விடாதா? அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அவர் நிறைய விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறார். அமித்ஷா எடுக்கிறது தான் முடிவு, அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்கிறார் திரு மைத்ரேயன். அமித்ஷா அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுக்கிறதா முடிவு, அவங்கதான் எடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள் எடுப்பதான முடிவு, உதயநிதி அவர்கள் எடுப்பதான முடிவு. திமுக 50 பேர் முடிவு எடுப்பாங்களா? ஏதோ போற போக்குல போறதுக்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு அண்ணன் மைத்ரேயன் பேசுறாரு. ரொம்ப தெளிவானவர் தான், நல்ல சிந்தனை உள்ளவர் தான். ஆனா மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுதுமா. இல்ல சார், அங்க ஒரே ஒரு கிளாரிட்டி அந்த இடத்துல அவர் பேசும்போது அவர் சொன்னதை மட்டும் நான் சொல்கிறேன். திமுக கூட்டணியில திமுக தலைவர் ஸ்டாலின் எடுப்பதுதான் முடிவாக இருக்கிறது. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில முடிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடையதாக இல்ல, ஸ்விட்ச் டெல்லியில இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் ஏமா திமுக கூட்டணி, திமுக கட்சிங்கிறது ஒரு குடும்ப கட்சி, குடும்ப தலைவர் எடுக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. கூட்டணி ஆட்சி இருந்தால் என்ன கெடுதல் என்று திருமாவளவன் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. துரை வைகோ பிரதமரை பார்த்த உடனே இங்க இருக்கிற திமுகவுடைய பல பேரு அவர் கூட்டணி மாற போறாருங்கிற ஒரு குழப்பம் அங்க போயிட்டு இருக்கு. நம்ம அதை விட்டுருவோம் திரு கருநாகராஜன். நான் இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த பர்செப்ஷன் செட்டிங் ஒரு நெருக்கடியை கொடுத்துறாதான்னு கேக்குறேன். அதுக்கான நெருக்கடியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுமா. என்ன மண்ணாங்கட்டி நெருக்கடி? மைத்ரேயன் போய் திமுக சேர்ந்தா நெருக்கடியா? ஒண்ணு இழப்பில்ல. மயிலாப்பூர்ல போய் தொகுதி சீட்டு கேட்டிருப்பாரு, அதெல்லாம் பாக்கலானுங்க. இப்பதானங்க வந்திருக்கீங்கன்னா பாப்பண்ணா அப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பாங்க. உடனே திமுகவுக்கு போனா அவங்கள்ட்ட சீட்டு வாங்கலாமான்னு பாத்துட்டு இருப்பாரு. இது என்னமா நெருக்கடி? அன்வர் ராஜா வருஷம் பூரா பிஜேபி விமர்சனம் பண்ணாரு. இஸ்லாமிய சமுதாய நண்பர்களே அவர் பேசுனது பிடிக்கல. பலமுறை அதிமுக அன்வர் ராஜாவை கட்சியை விட்டு நீக்கி வச்சாங்க. நீக்கி வச்ச பிறகு அவர் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கட்சியில சேர்த்தாங்க. இப்ப திருப்பி விமர்சனம் பண்ணிட்டு திருப்பி திமுகவுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு பதவியும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மைத்ரேயனுக்கு ஒரு பதவி கிடைக்கும். பிஜேபியில சேருவோம், அப்புறம் எம்பி ஆவோம், அப்புறம் அங்க விட்டு அதிமுகவுக்கு போவோம். அங்க வசந்தம் வீசுவது குறைவதா மறுபடியும் பிஜேபிக்கு வருவோம். இங்க வசந்தம் கண்களுக்கு தெரியலையா மறுபடியும் அதிமுகவுக்கு போவோம். அதிமுகவுல வசந்தம் பசுமை தெரியலையா உடனே செயல்படுகிறார் அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. சகோதரி, நான் சொல்றத பேசி முடிச்சுட்டு கமெண்ட் இல்லாம கேட்டுட்டு முடிங்க தயவு செய்து. எனவே இவர் போன்றவர்கள்லாம் கட்சி மாறி போறதுனால இமாலய கூட்டணி 26 வெற்றி பெற கூட்டணிக்கு ஒரு சின்ன ஒரு துருமளவு கூட ஒரு கீறல் இல்லம்மா. என்னுடைய கருத்தா பதிவு. நன்றி திரு நாகராஜன், இணைப்பில் வந்து பேசியதற்கு, உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.